இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல காதல்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய பேர் வந்துருச்சுல. அதே ஒரு 10 வருஷம் பின்னால போனா காதலுக்கு காதல் மட்டும்தான் பேரு. நான் மட்டும் என்னங்க புதுசா சொல்லிட போறேன். இதுவும் ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். நம்ம எல்லாரும் இந்த ஷேட்ஸ்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மனுஷங்களுக்குள்ள பல வகையான நிழல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காதலுக்கும் பல வகையான நிழல் இருக்கு. அதுல ஒரு வகையான ஷேட் தான் இந்த கதை. மேபி we can call it as a shade of love. தோ இவ்வளோ அறக்க பறக்க கிளம்புறானே, இவன் தாங்க இந்த கதையோட ஹீரோ. a perfect corporate dude. சமீப காலமாவே இவனோட டெய்லி லைஃப் தோ இந்த ஷூல ஆரம்பிச்சு இந்த செருப்புல முடிஞ்சிரும். காலையில அறக்க பறக்க ஷூ மாட்டிட்டு கிளம்புற இவன் ஈவினிங் ஆனா நிதானமா இந்த செருப்பை மாட்டிட்டு நேரா தோ இவரை பார்க்க தாங்க போவாரு. ஹீரோ ஃப்ரெண்டு அனதர் கார்பரேட்டிவ். ஈவினிங் ஆனா போதும், இவனுங்க நேரா போற இடம் தான் குட்டி அண்ணன் டீ கடை. இவனுங்க வேலைக்கு போறதுக்கு லீவ் போட்டாலும் போடுவானுங்க, ஆனா டெய்லி ஈவினிங் குட்டி அண்ணன் கடைக்கு போறது மட்டும் மிஸ்ஸே ஆகாது. அப்படி ஒரு நாள் ஈவினிங் தாங்க இந்த கதையே ஆரம்பிச்சுது. ஹலோ மச்சி, நான் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வந்தேன். ஆமாம், நான் அண்ணா தான் போகிறேன். ஹலோ, சொல்லுமா. இப்போ தான் வன்ஷியை கிளாஸில் இருந்து கூட்டிகிட்டு வரேன். பலூன் வாங்கித்தான்னு ஒரே அடம். டேய், நான் கிட்ட வந்துட்டேன், சீக்கிரம் வந்து சேரு. நீ வெய்மா, நான் வரேன். ஏ வன்ஷிகா, ஆபீஸ்க்கு வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, அதுக்கே தனியா அவங்க ஒரு அவார்டு கொடுத்தா போல என்னடா பார்க்குற? டேய், இன்னுமாடா அந்த ஃபோட்டோலாம் பார்த்துனுக்குற? மச்சான், அவளுக்கும் லைஃப் மாதிரி எங்கேயோ போயிட்டா. இன்னும் ஏன்டா அவள் மெமரிஸ்லாம் கேரி பண்ணுகிற? ஏன் மச்சி, இதெல்லாம் உனக்கு எங்கே ஆரம்பிச்சு தெரியுமா? ஐயோ, ஃப்ளாஷ்பேக்கா? May I coming, miss? டே என்னடா எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு? ஆமாம், முடிஞ்சிச்சு. நாளைக்கு வர ரிசல்ட்டு. ஆமாம், ரிசல்ட்டு. டேய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். போடி, இந்த மேக்ஸ் ஆதி முருகன் என்னை அந்த அடி வச்ச ஸ்கூலில் எப்படா முடியும்னு இருந்துச்சு. இப்போ நான் ஜாலி, நாம தான். இவர் அப்படியே படித்து கிழிச்சிட்டாரு, அடிக்காமல் கொஞ்சம் வாங்க. ஒருவேளை இப்படி ஆயிட்டா? எப்படி ஆயிட்டா? நாளைக்கு ரிசல்ட் வரப்போ பாஸ் ஆகுமா மாட்டோமான்னு பயம். பாஸ் ஆகிட்டா மார்க் வருமா வராதான்னு பயம். அந்த மார்க் வச்சு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காது பயம். உனக்கு மார்க் கம்மி, எனக்கு மார்க் அதிகமாயிட்டா, இல்லை எனக்கு கம்மியாக எனக்கு அதிகமாயிட்டா, ஒரே டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாம், ஒரே காலேஜ் கிடைக்கலாம், நீ வேற காலேஜ் நான் வேற காலேஜ் போயிட்டா எனக்கு யாரா சாக்லேட் வாங்கி தருவா? என்ன சொல்ல? டூ ஒரு சாக்லேட் காடி மூச்சு பிடிக்க டயலாக் பேசுனேன். அதெல்லாம் ஒரே காலேஜ் தான் போவோம். போய் சோட்டா பீம் பாரு. பாய். பிரவீனே, எப்படா கரெக்டாக சொன்ன ஒரே காலேஜ் தான் போவோன்னு? அதுவா,
எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும், பிரவீனே உன் பிரச்சனை விடவே விடாது, உன் பின்னாடி துரத்திட்டே வருன்ட்டு. எப்படி கரெக்டாக சொல்லிக்கலாம்ல? ஆ யாரை சனியன்னு சொல்கிறான்? சின்ன வயசுலேருந்து நம்ம தான் கூடவே இருக்கோம். அப்போ நம்மளை தான் சொல்கிறானோ? டேய் செகண்ட் டேலேருந்து நாங்கள் காலேஜ் கண்ட்ரோலில். ஏய் நம்பால் தான் ஆடுறப்பிலையா? ரைட்ரா. ஒழுங்காடி தொலை. வாட்ட வெயில். ஓ சென்னை. டேய் தண்டத்தின்னு ஒருத்தனை டீம்ல வச்சுருக்கிறீங்க, ஒழுங்கா ஆடி தான் தொலையண்டா. 4 நாளுக்கு பல்ல பூச்சி பார்க்குறீங்க. இருடா வாத்தியார் யாருன்னு காட்டுறேன். என்னென்ன சொல்ல. ஒழுங்காடுறா ஒழுங்காடுறா. நீ மூட்டு பேட்டு கொடுப்பா, அது எங்களுக்கு தெரியும். என்னடி மூஞ்சி இந்த குறமா வச்சிருக்க? பூ. அவன் போடுற பாலே உன்னால் அடிக்க முடியல, வந்துட்டான் என்ன கலாய்க்க. அது உட்காந்துயா, யாராவது ஒரு அழகான பொண்ணு பார்த்தேன்னா பார்த்தா நீ அந்த கேப்பில் பால போட்டான், இல்லை 6 தான். ஆஹா டயலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஐயா வைரமுத்து, கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகிறேன், நீ வந்து சேர். டேய் அப்புறம் ஈவினிங் காஃபி குடிக்க போகலாமா? ஓகே ஓகே. ஓகே. பிரவீன், காலேஜ் வந்துட்டோம், இது வரைக்கும் ஒன்றா இருந்துட்டோம். வேலைக்கு ஆஃபீஸ்லாம் போயிட்டா என்னெல்லாம் மறந்துடுவல்ல? என்ன சம்மந்தமே நான் பேசிட்டு இருக்க? இல்லைடா, ஆஃபீஸ்லாம் போயிட்டா நியூ லைஃப், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடைப்பாங்க. நான்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல. கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் நீ இருக்கல, அப்புறம் வேற எந்த பொண்ணு நான் பார்க்க போகிறேன்? டேய் என்னடா, நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் தெரியுமா? இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டேன். இங்கே பாரு மலர், உன்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி உனக்கு தெரியும். இந்த அண்டர்ஸ்டாண்ட் தான் லவ்ன்ட்டு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம ஒன்றா தான் இருந்தோம், இப்போவும் எப்போவும் நம்ம ஒன்றா தான் இருப்போம். ஃபைனல் இயர்லேயும் நாங்கள் காலேஜ் கண்ட்ரோல் தான். ஏண்டி கடைசி நாளமாக போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? ஏண்டா லாஸ்ட் டே வாச்சே, இதுக்கப்புறம் இப்படி இருப்போமோ மாட்டோமோ? என் நினப்பு கொஞ்சமாச்சும் இருக்காடா உனக்கு? ஏன் மலர் இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுற? இல்லைடா, இவ்வளோ வருஷம் ஒன்றா இருந்துட்டோம், இப்போ பாரு, உனக்கு இங்கே ஆஃபீஸ், எனக்கு பெங்களூர், எப்படி செட் ஆகும்? ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாரு இங்கே பாரு.
உனக்கு புரியுதா இல்லையாடா? டெய்லி மீட் பண்ண முடியாது, காஃபி டைம்ஸ், மூவிஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் அவ்வளோதான் இல்லை? மலர், நான் அப்போ சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். இப்போவும் எப்போவும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்ம ஒன்றா தான் இருப்போம். டிஸ்டன்ஸில் ப்ராப்ளமா சொல்லு? சீக்கிரம் வாடி, குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒன்றா இருப்போன்னு நம்புகிறேன். அன்னிலிருந்து அவங்க லைஃப்பில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா 6 மாதம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் சூழ்நிலை அவங்க வாழ்க்கையே மாற்றிருச்சு. ஹலோ கோபிகா, நான் மலர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அவன் காலே அடிக்க மாட்டேங்கிறா. கொஞ்ச நேரம் பார்த்து சொல்கிறியா? மனுஷா, மலர் கால் பண்ணலாம் அவனுக்கு. ஹலோ ஹாப்பி. ஹலோ 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 ஹலோ. மலர், என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? எவ்வளோ கால், எவ்வளோ மெசேஜ், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. என்னாச்சு? நீ ஓகே தானே? பிரவீன், ஒரு நிமிஷம் இரு. என்னால் முடியலடா. இங்கே என்னை மேரேஜ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் நம்ம விஷயத்த சொன்னேன்டா பிரவீன். பிளாக்மெயில் பண்ணுறாங்கடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பிரவீன், சாரிடா. நான் இன்னும் உன்னை தான்டா லவ் பண்ணுறேன். என்ன வலிதம் ஒரு கேள்வி, பதில் சொல்லாம நின்றாலும் உன் நிமிடங்கள் எல்லாம் நான் தான் பார்த்தேன். நீ நம்ப மாட்டியா, நான் அறிந்தேன். உன் மனசு கரையாது தெரியும், அதுக்குள்ள நின்று பேசுறேன். நான் காதல் கேட்கல, உன் பக்கமா நடக்கத்தான் ஆசை. வழி தெரியாத இருள கூட உன் கை பிடிக்கணும். உன் சிரிப்புக்காக எத்தனை முறை விழுந்தேன், உன் அமைதிக்காக எத்தனை முறை காத்திருக்கேன். என்னை நம்பி ஒரு முறை பார்த்தா. இவன் நான் சம்மந்தமே தான் பேசுனுங்கிறான். என்ன மச்சான் இவனை எமோஷனலாக பேசிட்டான்? இத்தனை வருஷத்தில் என்கிட்ட அவளை பற்றி பேசினது இல்லையே. அப்போ ஏதோ நடந்திருக்கு. பிணையிடம் இன்னும் நிழல் போல சேர்ந்ததே, நெஞ்சம் மட்டும் நீ விட்டு போன நாளில் நின்றதே. மறந்து விட்டேன் என்று சொன்னேன், மூச்செல்லாம் உன்னை தேடுது. ஒரு நல்ல நண்பர்களாக ஒன்றா வளர்ந்து வாழ்க்கையை பகிர்ந்துக்க போகிறோன்ற எண்ணத்தோட காதலர்களாக மாறி சூழ்நிலைன்ற ஒரு காரணத்தினால இப்போ பழக்கமே இல்லாதவங்களா இருக்க எல்லாருக்கும் இந்த கதை பொருந்தும். அது ஏங்க, இதெல்லாம் பசங்களுக்கு மட்டும்தான் நடக்குமா, பொண்ணுங்களுக்கெல்லாம் நடக்காதா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும், என்னையும் உட்பட. பசங்க மட்டும் என்ன விதி விலக்காங்க? நமக்கும் இதெல்லாம் நடக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கரெக்ட் தானே. நம்ம என்ன கோத்ரூ பண்ணோம்னு அவங்களுக்கும், அவங்க என்ன கோத்ரூ பண்ணாங்கன்னு நமக்கும் கடைசி வரைக்கும் தெரியாமலேயே பசங்கனாலே இப்படி தான், பொண்ணுங்கனாலே இப்படிதான்னு மாற்றி தீட்டிட்டு தான் இருப்போம். 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தர் எடுக்கிற முடிவால் முடிஞ்சா அது நியாயமாகும். 2 கையும் தட்டினா தானே ஓசை வரும் அப்படின்னுலாம் வசனம் பேசியிருப்பாங்க. காதலும் அப்படிதான். ஆனால் காதலை யாராலையும் பிடிச்சி வைக்க முடியாது. அது உனக்காக இருக்கணும்.
எப்படி நீ அதுக்காக இருக்க நினைக்கிறியோ. நீ பிடிச்சா அது போக நினைக்கும், நீ விட்டா அது இருக்க நினைக்கும்னு வசனம் பேசாம நீ உன் காதலுக்கு உண்மையா அன்பா எப்பவுமே இரு. ஒருவேளை அப்படியும் உன்னை விட்டு போச்சுன்னா கவலைப்பட வேண்டியது நீங்க இல்லை, நான் தான். நான் யாருன்னு தானே கேட்குறீங்க? நான் தாங்க காதல்.